திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, நாம ஏற்கனவே இந்த ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகள, செய்திகள நம்ம காணொளியாக பதிவிட்டு வருகிறோம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே வழக்கெல்லாம் நிலுவையில உள்ளது. அது 4ஆம் தேதி ஒரு வழக்கு விசாரணை வருகிறது. அதேமாரி இந்த 400 வழக்கு தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது நம்ம சொல்லியிருந்தோம். இது மட்டும் இல்ல, இப்ப இந்த நடந்து முடிந்த நியமன தேர்வுக்காக புதிய வழக்குகள போடுவதற்கும் தயாராக இருக்கின்றனர் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு அது உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய ஒரு செய்திய நம்ம பார்க்க போறோம். ஏனென்றால், இன்னைக்கு இந்த நியமன தேர்வுல கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளது. அதுவும் 10, 15க்கு மேற்பட்ட கேள்விகள். கணிதத்திலலாம் 19 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டு, அதற்கு அந்த கேள்விகள் எல்லாம் ஸ்டார் என்று சொல்லி மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பெண் வழங்கும்போது, அது படித்தவர்களுக்கும், படிக்காதவர்களுக்கும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கும்போது, அ படித்து முடித்தவர்கள் மத்தியில், அதாவது இந்த எக்ஸாமுக்காக தீவிரமாக படித்தவர்கள் மத்தியில், அவர்கள் தாங்கள் அந்த மதிப்பெண் பார்க்கும்போது, தங்களை விட அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் நெறைய இருக்கும்போது, இதனால அவர்களெல்லாம் மேல வந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில், இந்த நியமன தேர்வினை ரத்து செய்துவிட்டு, மீண்டும் ஒரு நியமன தேர்வினை வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த குழு அதனுடைய வாட்ஸ்அப் லிங்க் பகிரப்பட்டு, அதில் பல்வேறு ஆசிரியர்கள் அதில் இணைந்து வருகின்றனர். இந்த குழுவானது விரைவில் இந்த கோர்ட்டு அதாவது இந்த கோர்ட் உயர்நீதிமன்றம் விடுமுறைக்கு பின்பு, கோடை விடுமுறைக்கு பின்பு கோர்ட்டு செயல்பாட்டில் இருக்கும்போது வழக்கு தொடுவதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவில் இந்த குழு இந்த நியமன தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடர காத்திருக்கின்றனர். இது ஆசிரியர் மத்தியில் இந்த போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அந்த பணி நியமனத்திற்கான காத்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சற்று எரிச்சலடைய செய்தாலும், அதே வேளையில் இந்த எல்லாமே நம்ம ஆசிரியர்களிடம்தான். எல்லாருக்கும் இந்த சுயநலம் என்று வரும்போது, அவர்களுக்கு என்ன தோணுதோ, இந்த 400 பேர் ஆசிரியர்களும் சரி, அதுக்கு பிறகு ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, இப்போ தற்போது நியமன தேர்வு வேண்டும் என்று போராடிய ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, இங்கே சுயநலம் வரும்போது எல்லாரும் அவரவர்கள் எப்படியாவது வேலைக்கு பெற்றுவிட வேண்டும் நோக்கில் அவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி மேற்கொள்கின்றனர். இதெல்லாம் காலம்தான் இதற்கெல்லாம் பதில் சொல்லும். ஏனென்றால், அந்த வழக்கு ஏற்கனவே நடந்து முடிந்த வழக்குகளுக்கு தீர்வு என்னவென்று இதுவரை தெரியவில்லை. தீர்ப்பு வந்தாதான் அது குறித்து முழுமையான செயல்பாடுகள் அடுத்து டிஆர்பியிடம் இருக்கும். ஏன்னு கேட்டால், இப்போ விடப்பட்டிருக்கிறது தங்களுடைய மதிப்பெண்கள் மட்டுமே தான். இதில் இன்னும் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் சேர்க்கப்படவில்லை. வெயிட்டேஜ்னா 2012 5.5ம் 13க்கு 5ம் அந்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தாங்க பார்த்தியா, 0.5 மார்க் இயருக்கு, ஆண்டுக்கு. அந்த மதிப்பெண் இன்னும் கணக்கிடப்படவில்லை. அந்த மதிப்பெண்கள்லாம் கணக்கிடப்பட்டு மீண்டும் இதெல்லாம் கணக்கிடப்பட்டு மீண்டும் அந்த ரிசல்ட் அதாவது ஒரு பணியிடங்களுக்கு 1.25 என்ற வீதத்தில், அதாவது 4 போஸ்ட் இருக்குன்னா 5 பேரை கூப்பிடுவாங்க. ஒரு 400 போஸ்ட் இருக்குன்னா 500 பேரை கூப்பிட்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகணும்னா முன்ன இந்த 0.5 மார்க்கை சேர்த்து, அதாவது ஏற்கனவே விட்ட ரிசல்ட்டிலிருந்து இந்த மதிப்பெண்களை சேர்த்து மீண்டும் தரவரிசை பட்டியல் தயாரிக்க வேண்டும். இந்த தரவரிசையில் பிறகு அப்புறம் 1:25 விகிதத்தில் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அப்போ தான் அதற்கு மேற்பட்டு தான் அதில் யார் அந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவர் என்று உறுதி செய்யப்பட்டு அவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும்னா இதற்கு முன்னாடி இருந்த வழக்குகள் தீர்ப்பு எவ்வாறு வருது என்று தெரிஞ்சுக்கணும். தீர்ப்பு பெரும்பாலும் அரசுக்கு சார்பாக வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் செல்வதற்கு தயாராக இருக்கின்றன இரு தரப்பினரும். இந்த வழக்குகள் எல்லாம் ஏற்கனவே அரசுக்கு ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலையில
இப்ப மேலும் இந்த நியமன தேர்விற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் மீண்டும் சுணக்கம் ஏற்பட்டு விடுமோ என்று தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலையில் உள்ள ஆசிரியர் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. புதிதாக வழக்கு தொடர உள்ள நபர்களின் குழுதான் இந்த குழுதான் தற்போது கோடை விடுமுறைக்கு பின்பு வழக்கு தொடர காத்திருக்கின்றனர். இது போன்ற ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.